கருணை ராஜா இரக்கமற்ற மந்திரி. ஒரு கிராமத்துல ராகவ் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு சின்ன பொண்ணும் மனைவியும் இருந்தாங்க. அந்த ராஜா அவரோட இந்த குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த ராஜாவோட மந்திரி தான் அந்த நாட்டோட எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டாரு. அவரு என்ன யோசிச்சாருன்னா, ஒருவேளை ராஜா இறந்து போயிட்டாருன்னா அப்போ அந்த ராஜ்யம் மொத்தம் அவருக்கு கிடைச்சிடும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த மந்திரி ராஜாவை கொல்ல ஒரு சில ஆட்களை அனுப்பியிருந்தாரு. அந்த ரவுடிங்க எல்லாம் அரண்மனைக்குள்ள போய் மகாராஜாவோட ரூமை நோக்கி போகும்போது அங்க வேலை செய்யற ஒரு பொம்பளை இவங்க எல்லாரையும் பாத்துடுறாங்க. அப்புறம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அங்க இருந்த வீரர்கள் எல்லாம் வந்து இவங்கள பிடிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்கள ஜெயில போட்டுடுறாங்க. மந்திரிக்கு அவர் போட்ட இந்த பிளான் சரியா நடக்காததால அவருக்கு கோவம் வந்துடுது. அப்புறம் அவரு ஒரு பேய் கிட்ட போறாரு. அந்த பேய் அந்த மந்திரி கிட்ட சொல்லுது, சொல்லு, உங்கள மாதிரி மனுஷங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பேய தேடி வர அப்படி என்ன அவசரமான வேலை? அந்த மந்திரி பேய் கிட்ட சொல்றாரு, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. பேய் சொல்லுது, உதவியா? உனக்கு என்ன உதவி தேவை? மந்திரி சொல்றாரு, ராஜாவை கொல்றதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கு பதிலா நான் உனக்கு பாதி ராஜ்யத்தை தரேன். அந்த பேய் மந்திரி சொன்னதை ஏத்துக்குது. அப்புறம் ராஜாவை கொல்றதுக்காக ராஜாவோட அரண்மனைக்கு கிளம்பி போகுது. அந்த பேய் ஒரு அழகான பொண்ணோட ரூபத்துல போகுது. அப்புறம் ராஜா கிட்ட சொல்லுது, மகாராஜா, எனக்கு யாருமே இல்ல. உங்களால உங்க ராஜ்யத்துல எனக்கு வேலை கொடுக்க முடியுமா? ராஜாவுக்கு ரொம்பவே கருணை மனசு இருந்ததால அவர் இவங்களுக்கு அவரோட பொண்ணை பாத்துக்கிற வேலையை கொடுக்கறாரு. ஒரு சில நாட்களுக்கு அந்த பேய் மனுஷங்க மாதிரி அரண்மனையில இருந்தது. அப்புறம் ராஜாவோட பொண்ண ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டு இருந்தது. ராஜாவுக்கு அவங்க செய்யற வேலை ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்புறம் அவங்கள நிரந்தரமா அந்த அரண்மனையிலேயே இருக்க சொல்லி சொல்லிடுறாரு. அந்த பேய் மனசுலயே ரொம்பவே சந்தோஷப்படுது. ஒரு இரவு அந்த பேய் சரியான நேரமா பார்த்து ராஜாவோட ரூமுக்குள்ள போகுது. அப்புறம் கத்தியால ராஜாவை குத்தி கொன்னுடுது. அப்போ திடீர்னு ராஜாவோட மனைவி அங்க வராங்க. அந்த பேய் அவங்களையும் கொன்னுடுது. அப்போ மந்திரி அங்க வராரு. ராஜா இறந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மந்திரி பேய் கிட்ட சொல்றாரு, அந்த பொண்ணு எங்க? அவளோட டெட் பாடி எங்க காணோம்? அந்த பேய் மந்திரி கிட்ட சொல்லுது, குழந்தையை என்னால கொல்ல முடியாது. அதுவும் அவ பெரியவளாகிற வரைக்கும். ஒருவேளை நாம அவளை கொன்னுட்டா அப்புறம் நாமளும் இறந்து போயிடுவோம். மந்திரி சொல்றாரு, இந்த பொண்ணை நாம அரண்மனையில வச்சிருந்தா அப்புறம் அவ பெரியவளாக்கி இந்த ராஜ்யத்தையே ஆளுவாம். அப்புறம் நம்மள அவளோட வேலைக்காரங்க மாதிரி வச்சிருப்பாம். அந்த பேய் சொல்லுது, நீ கவலைப்படாத. நான் இந்த பொண்ண ரொம்ப தூரத்துக்கு காட்டுல என் அக்கா கிட்ட இவளை விட்டுட்டு வரேன். அவ பெரியவளான உடனே நாம் அவளை கொன்னுடலாம். மந்திரி சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் அந்த அமைதியான இடத்துல என்ன சாப்பிடுவாங்க? பேய் சொல்லுது, அவங்க சாப்பிடுறதுக்காக நாம சாப்பாடை கொடுத்து விடலாம். மந்திரி அந்த பேய் சொன்னதை ஏத்துக்கிறாரு. அப்புறம் அந்த ராஜாவோட பொண்ண அந்த பேயோட அக்கா கூட தூரமா ஒரு அமைதியான காட்டுக்கு அனுப்பிடுறாரு. அந்த பேயோட அக்கா பேயோட சமூகத்துல இருந்தது. அவங்களுக்கு வெளி உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல. மந்திரி எல்லா மாசமும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷன் அனுப்பிட்டு இருந்தாரு. அத காட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. மெதுவா ராஜாவோட பொண்ணு பெரியவங்களாயிட்டே வந்தாங்க. ரேஷன் கொடுக்க அந்த காட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள பார்த்து ராஜாவோட பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அவங்க திரும்ப போகும்போது ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு ராஜகுமார அவரோட வேட்டையை தேடிக்கிட்டு அந்த ராஜகுமாரியை எங்க வச்சிருந்தாங்களோ அந்த காட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. ராஜகுமார அவரோட வேட்டையை தேடி டயர்ட் ஆயிடுறாரு. அப்புறம் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை இருந்தது. அப்புறம் அவரு அந்த குடிசையை நோக்கி போறாரு. அப்போ அவர் பாக்குறாரு, அங்க ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. அவரு ராஜகுமாரி கிட்ட போறாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொல்றாரு, யார் நீங்க? அப்புறம் இந்த அமைதியான காட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராஜகுமாரி சொல்றாங்க,
என்னோட பேரு திவ்யா. நான் சின்ன வயசுல இருந்து இங்கதான் இருக்கேன். ராஜகுமார சொல்றாரு. ஆனா இங்க சாப்பிடக்கூட எதுவுமே இல்லையே. அப்ப நீங்க 2 பேரும் என்னத்தை சாப்பிடுவீங்க? அப்போ ராஜகுமாரி திவ்யா ராஜகுமாரன் கிட்ட சொல்றாங்க, ஒரு ஆளு குதிரையில வந்து எங்களுக்கு மாசத்துக்கான ரேஷனை கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, யார் இந்த ரேஷனை அனுப்புறாங்கன்னு. என் அப்பா அம்மா குடும்பம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அந்த ராஜகுமாரர் இதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்புறம் ராஜகுமாரி கிட்ட சொல்றாரு, ஒருவேளை நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் இந்த இடத்துல தங்கிக்கிறேன். அந்த ஆளு மளிகை பொருட்களை கொடுக்க வரும்போது நான் அந்த ஆளை அமைதியா பின்தொடர்ந்து போய் அது யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அப்புறம் உங்க அப்பா அம்மாவையும் கண்டுபிடிச்சிடுவேன். ராஜகுமாரி திவ்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ராஜகுமாரன் கிட்ட சொல்றாங்க, ஒருவேளை நீங்க என் குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டா நான் உங்களை என் வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன். ராஜகுமாரர் அதே குடிசையில தங்குறாரு. அப்புறம் அடுத்த நாள் ஒரு ஆளு குதிரை மேல உட்கார்ந்து ரேஷனை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த ரேஷனை குடிசைக்கு வெளியே வச்சுட்டு கிளம்பி போறாரு. ராஜகுமாரரும் அந்த ஆளை பின்தொடர்ந்து போறாரு. அப்படியே போக போக அந்த ஆளு ஒரு அரண்மனைக்குள்ள போறான். ராஜகுமாரரும் அமைதியா அந்த ஆளு கூடவே அந்த அரண்மனைக்குள்ள போறாரு. அவரு பாக்குறாரு, மந்திரியும் அந்த பேயும் காட்டுக்கு போயிட்டு வந்த அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க, ராஜகுமாரி எப்படி இருக்காங்க? அங்க எல்லாமே சரியா இருக்குல்ல? அந்த வீரர் சொல்றாரு, ஆமாம் மகாராஜா, அங்க எல்லாமே சரியா இருக்கு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க தான் இந்த ராஜ்யத்தோட மகாராணின்னு. ராஜகுமாரர் எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. அப்புறம் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது, ராஜகுமாரியோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. அப்புறம் அவரு மறுபடியும் அதே காட்டுக்கு போறாரு. அப்புறம் ராஜகுமாரி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ராஜகுமாரி இதை கேட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜகுமாரன் ராஜகுமாரி கிட்ட சொல்றாரு, நீங்க அழாதீங்க, நான் ஒரு ராஜகுமாரன். நான் உங்களோட ராஜ்யத்தை உங்களுக்கு திரும்ப வாங்கி கொடுத்தே தீருவேன். ராஜகுமாரன் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவரோட அரண்மனைக்கு போய் வீரர்களை கூட்டிக்கிட்டு ராஜகுமாரியோட அரண்மனைக்கு போறாரு. அப்புறம் அந்த பேயை எரிச்சிடுறாரு. ராஜகுமாரர் மந்திரிய அவரோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து ஜெயில போட்டுடுறாரு. அப்புறம் ராஜகுமாரி அவங்களோட அரண்மனைக்கு அனுப்பிடுறாரு. ராஜகுமாரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க ராஜகுமாரனுக்கு நன்றி சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க எனக்காக நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. ராஜகுமாரர் சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ராஜகுமாரனா இருந்து எனக்கு இந்த கடமைகள் எல்லாம் இருக்கு. நான் எல்லாருக்குமே உதவி பண்ணணும். இப்படி சொல்லிட்டு ராஜகுமாரர் அவரோட அரண்மனைக்கு போயிடுறாரு. நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்.